என் ஊர் மதுரை. மதுரையில எந்த ஏரியா? சென்னை நல்லா இருக்கு. சென்னை நல்லா இருக்கு, மதுரை நல்லா இருக்கு. காலையிலே தோசை சாப்பிட்டேன். எனக்கு வரப்போற புருஷன் பெரிய குபேரனாவோ கொம்பேரேட்டாவோ இருக்கணும்னு இல்ல. வரவன் கூலிக்காரனா இருந்தாலும் 50 ரூபாய் கொடுத்தா போதும். கட்டியா குடிக்கிறத கரைச்சு குடிச்சு வாழ்ந்துருவேன். அமுதா வந்து சாமின்னா பிடிக்காத ஒரு பொண்ணு, அதுக்கெல்லாம் நம்பிக்கை இல்லாத பொண்ணு. ஸோ அந்த மாதிரியே நான் அந்த டேஸ் ஃபுல்லா அப்படியே இருந்தேன். அமுதாவா நான் வந்து அடாப்ட் பண்றதுக்கு எனக்கு ரொம்ப சேலஞ்சிங்கா இருந்துச்சு. ரீச் கம்மி, ஆனா எனக்கு கமெண்ட்ஸ் அந்த ரெஸ்பான்ஸ் எல்லாமே பாசிட்டிவா வந்திருக்கு. ஸோ ஹாப்பி. ஏதாவது கொஞ்சம் ஃபாலோவர்ஸ் இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தோன்னா அவங்க இல்லை இவங்க நேர்ல பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும். இப்பெல்லாம் அப்படி கிடையவே கிடையாது. நார்மல் பீப்புள்ஸ் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஹாய் ஹலோ ஃபிலிம் ஃபிளிக் நேயர் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இருந்த கெஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்களை பத்தி நிறைய விஷயம் சொல்லலாம். இன்ஸ்டாகிராம், படம், இப்போ இந்த உலகத்தையே வந்து கலக்கிட்டு இருக்க நம்ம கூட மதுமதி தான் இருந்திருக்காங்க. வணக்கம். திருத்தம் மதுமதி. ஓகே மதுமதி, ஒரு விஷயம், நீங்க இப்போ நிறைய நம்ம இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும் நிறைய இருக்கட்டும் இப்போ நீங்க படங்கள் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. அதுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள். நாளை நமது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம், ஒரு பெரிய அனுபவம் இருக்கும்ல. இந்த படம் மூலமா நமக்கு ஒரு விஷயம் ஒண்ணு கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன அனுபவம் கிடைச்சிருக்கு? ஆக்சுவலாக நிறைய கற்றுக்கிட்டேன் அங்கேருந்து. ஃபஸ்ட்டு எனக்கு மூவி எக்ஸ்பீரியன்ஸ் அங்கே தான். ஸோ எப்படி பண்ணணும், ஒவ்வொரு விஷயமும் எனக்கு டேரக்டர் சொல்லி கொடுத்தாரு, எப்படி நடக்கணும். ஆக்சுவலாக அமுதான்ற கேரக்டரை பற்றி ஃபுல்லாக இருக்கிறனால அமுதானா எப்படி இருக்கணும் அப்படின்னு எனக்கு ஒவ்வொரு சின்ன விஷயமும் எனக்கு கற்றுக் கொடுத்தாரு அந்த இதில். ஓகே, இப்போ நம்ம அந்த கேரக்டரும் ஒரு நடிக்கிறோம், ஊரில் கிராமங்களில் போய் ஒரு கேரக்டரும் ஒன்று நடிக்கிறோம், அதுக்கு ப்ரிப்பரேஷன் ஒன்று இருக்கும்ல. கண்டிப்பாக. அது ப்ரிப்பரேஷன் டைம் எப்படி இருந்துச்சு? ஆக்சுவலாக மூவி ஷூட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு 15 days கிட்ட எனக்கு ட்ரைனிங் பண்ணாங்க அவங்க அமுதா கேரக்டருக்கு. நாங்கள் இருக்கிற இடத்துலேருந்தே பண்ணோம். முன்னாடியே சொல்லிட்டாங்க இந்த மாதிரி தான் அமுதா இருக்கணும், இந்த மாதிரி தான் அமுதா இருக்கணும். டெய்லி எனக்கு கூப்பிடுறது அமுதா அமுதா, இவ்வளோ வெயிட் இருக்கணும், இவ்வளோ இப்படி நடக்கணும், இப்படி பேசணும், இப்படி பார்க்கணும், எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க. அமுதா வந்து சாமின்னா பிடிக்காத ஒரு பொண்ணு, அதுக்கெல்லாம் நம்பிக்கை இல்லாத பொண்ணு. ஸோ அந்த மாதிரியே நான் அந்த டேஸ் ஃபுல்லாக அப்படியே இருந்தேன். ஓகே, அந்த ஷூட் ப்ரிப்பரேஷன் சேலஞ்சஸ் ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த கேரக்டர் போய் அடாப்ட் ஆகி நடிக்கிறதுன்ற விஷயம் என்ன சேலஞ்ச் இருந்தது? நான் கொஞ்சம் சுட்டித்தனமா இருப்பேன். ஸோ அமுதான்றது ஃபுல் அண்ட் ஃபுல் மெச்சூர்ட் கேரக்டரா இருக்கும். ஸோ என்னோட கேரக்டருக்கும் அந்த கேரக்டருக்கும் எனக்கு ரொம்ப சேலஞ்சிங்கா இருந்துச்சு. அமுதாவா நான் வந்து அடாப்ட் பண்றதுக்கு எனக்கு ரொம்ப சேலஞ்சிங்கா இருந்துச்சு. லாஸ்ட் ஷூட்டிங் கொஞ்ச நாள் போயிட்டு இருக்கும் போதே எனக்கு டேரக்டர் சத்தம் போடுவாங்க, அம்மா நீ இன்னும் அமுதாவை மாறலம்மா, இன்னும் நீ அமுதாவை மாறலம்மா அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டாங்க. ஓகே ஓகே. இப்போ பொதுவா நம்ம அந்த கிராமங்கள் சைடுல நம்ம படம் நடிக்கிறோன்ற போது நம்ம எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்புன்னு ஒண்ணு இருக்கும். இந்த படம் மூலமா மக்கள் கிட்ட நம்ம ஒரு விஷயம் சொல்ல போறோம், எப்படி ஆடியன்ஸ் அக்செப்ட் பண்ண போறாங்க. அந்த டைம் மனநிலை எப்படி இருந்துச்சு படம் நடிக்கும்போது? இது வந்து உண்மை சம்பவம் அப்படின்னு டைரக்டர் எனக்கு ஸ்டோரி நரேட் பண்ணும்போதே சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுல வந்து திருத்தம் வந்து என்ன மாதிரி வந்தா தலைவர்கள்லாம் வந்தா நல்லா இருக்கும், எவ்வளவு ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கு, அந்த ஊர் மக்களுக்கு வந்து எவ்வளவு ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கு, எவ்வளவு வேறுபாடுலாம் பாக்குறாங்க அப்படின்ற மாதிரி இந்த ஸ்டோரி ஃபுல்லா சொல்லியிருப்பாங்க அழகா. ஓகே, ரொம்ப சூப்பர். இப்போ நம்ம ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டா படம்ல டிராவல் பண்றோம்ன்றது அந்த வாய்ப்புன்றது பெரிய வாய்ப்பு. இப்போ தமிழ் சினிமாவில் ஒரு படத்துல நம்ம லீட் கேரக்டரா ஒன்று நடிக்கிறோன்ற போது உண்மையை சொன்னா யாருக்குமே கிடைக்காது. இந்த வாய்ப்பு எப்படி கிடைச்சது? இது சின்னதா ஸ்டார்ட் பண்ணதுதான். ஃபர்ஸ்ட் ரீல்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணுவோம்ல, அந்த இதுல முன்னாடி ரீல்ஸ் இதெல்லாம் போட்டு கொஞ்சம் ஃபேமஸ் ஆனப்ப எனக்கு ப்ரொஃபைலுக்கு மெசேஜ் பண்ணாங்க. இந்த மாதிரி நிறைய ஃபேக் மெசேஜ்லாம் வந்திருக்கு. ஸோ நான் நம்பலை. ஆடிஷன் அட்டன் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோன்னா சரி ஓகே அட்டன் பண்ணி ட்ரை பண்ணலாம், நம்ம இப்படியே இருந்துடவா அப்படின்ட்டு ட்ரை பண்ணேன். பார்த்தா எனக்கு அது ஒரு லக்கி கிடைச்சிச்சு. நான் நல்லா அதை பண்ணிட்டேன். படம் சார்ந்த கதைகளா இருக்கட்டும் சரி, அந்த படத்துல இருந்து நாங்கள் டேக் ஓவரா எடுத்த ஒரு விஷயமா இருக்கட்டும் சரி, அரசியல்ன்ற ஒரு விஷயம், நானும் கட்சியில ஆரம்பிக்க போறேன், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இருந்துச்சு. நம்ம படம் பண்றோம், ஃபர்ஸ்ட் இந்த படம் பண்றோம் அப்படின்ற போது இப்போ எடுத்தோடனே வந்து நம்ம வந்து அரசியல் ஆக்குறாங்க, நம்மளும் ஒரு பெரிய தலைவி கேரக்டர் ஆகி நம்ம வேற லெவல் ஆக போறோம்னு ஒரு பயம் இருந்துச்சு. ரொம்ப பயம் இருந்துச்சு. ஏன்னா எனக்கு அரசியல் பத்தி ரொம்ப தெரியாது. ஸோ நான் எனக்கு குட்டி சர்க்கிள் தான். ஸோ அதனால அதை பத்தி ரொம்ப தெரியாதனால அதை தெரிஞ்சுக்கவே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இவ்வளோ இருக்கா இப்படி இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கவே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அந்த இது. இப்போ அந்த கட்சி இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம படம் நடிக்கிறோன்ற போது ரியாலிட்டில யோசிச்சு பாத்தீங்க, ஒருவேளை நம்ம கட்சி ஆரம்பிச்சு அந்த மாதிரிலாம் யோசிச்சே பார்த்தது இல்லைங்க. யோசிச்சு பார்க்க மாட்டீங்க? வேணாங்க படம் வந்து ஜஸ்ட் அது கேரக்டரா நம்ம வாழ்ந்து பார்க்கலாம் அப்படின்னு தோணும். அதுவே எனக்கு ரொம்ப ஸ்ட்ரகிளா தான் இருந்துச்சு. இதுல நிஜத்துல அப்படின்னா எனக்கு அதுலயே அந்த படத்துலயே அவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துச்சு, அவ்வளோ ஷேட் வேற வேற இது பார்ப்பாங்க. ஸோ அதனால அந்த கேரக்டருக்குள்ளெல்லாம் போவே கூடாது, நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். அந்த கதையை வச்சு நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். இவ்வளோ இருக்காங்களா, அந்த கிராம மக்கள்லாம் இப்படிதான் இப்பயும் இருந்துட்டு இருக்காங்களா அப்படின்னு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு அதெல்லாம். ஸோ தெரிஞ்சுக்கிட்டேன்.
ரியாலிட்டிக்கு எனக்கு அது வேண்டாம். பொதுவா எல்லாருக்கும் ஒரு விஷயம் இருக்கும், நம்ம எங்க இருந்து வந்தோம், எங்க ஆரம்பிச்சோம், எங்க முடிக்கிறோம்ன்ற ஒரு பயணம் இருக்கும்ல. எங்க ஆரம்பிச்சீங்க உங்க பயணம்? இன்ஸ்டாகிராம் தான் ஃபர்ஸ்ட். இன்ஸ்டாகிராம். ஓகே. அங்க இருந்து ஆரம்பிச்சது கொஞ்சம் அப்படியே ஷார்ட் ஃபிலிம், வெப் சீரிஸ், அப்புறம் தான் ஃபர்ஸ்ட் இந்த மூவி. ஓகே ஓகே. மது எந்த ஊரு? சொந்த ஊர் எந்த? சொந்த ஊரு நானும் மதுரைக்காரன் தான்டா. அந்த மாதிரி. மதுரை. ஓகே. மதுரையில இருந்து பயங்கரமா வந்து பண்ணிட்டு இருக்கீங்க. இல்ல சரி ஓகே சொல்லுங்க. மதுரையை விட்டு கொடுக்க மாட்டேன். சொல்லுங்க சொல்லுங்க. ஓகே. ஊர் சைடு நம்ம போறோம். இப்போ சென்னை சைடுல வந்து நம்ம பாக்குறோம் எல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். ஊருக்குள்ள போகும்போது இந்த மாதிரி நீ இந்த ரீல்ஸ் வருவ, நீ படம் நடிச்சிருந்த அந்த மாதிரிலாம் எதாவது சம்பவங்கள்லாம் நிறைய நடந்திருக்குதா? அங்க மதுரைக்கும் சென்னைக்கும் கம்பேர் பண்ணும்போது சென்னையில ரொம்ப எல்லாம் கண்டுக்க மாட்டாங்க. ஆனா மதுரையில பாத்தாங்கன்னா இன்னும் பேசுவாங்க, பழகின மாதிரி பேசுவாங்க. நீங்க மதுதானே, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஓ தெரிஞ்சவங்க நான் பேசுற மாதிரி பேசுறாங்க அப்படின்ட்டு அப்புறம் தான் கண்டுபிடிப்போம், ஓ இவங்க ஃபாலோவர்ஸ் அப்படின்ட்டு. இந்த படம் மூலமா உங்களுக்கு ஒரு அவுட்புட்னு ஒரு ரிசல்ட்னு ஒன்று கிடைச்சிருக்கலாம். கிடைச்ச ரிசல்ட் என்னவா இருந்துச்சு? கிடைச்ச ரிசல்ட் ஆக்சுவலா ரீச் கம்மி, ஆனா எனக்கு கமெண்ட்ஸ் அந்த ரெஸ்பான்ஸ் எல்லாமே பாசிட்டிவா வந்திருக்கு. ஸோ ஹாப்பி. பொதுவாக ஒரு படம் நம்ம நடிக்கிறோன்ற போது அந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம், இந்த படம் பெரிய சக்சஸ்ஃபுல்லா ஆகணுன்ற ஒரு பெரிய விஷயம் இருக்கும். இந்த படம் நல்லா போச்சோ போகலையன்ற போது நமக்குள்ள ஒரு ஏக்கம் ஒன்று இருக்கும், நல்லா போயிருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த படம் மூலமா அந்த மாதிரி ஏக்கங்கள் இருந்துச்சா? ஆக்சுவலா இந்த படம் ரொம்ப நாள் ஆச்சு எடுத்து. ஸோ அப்ப இருந்தே ஃபர்ஸ்ட் மூவியா, ஸோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்ப இருக்கும். நம்ம நார்மலா யாருக்குமே கிடைக்காது, நீங்க சொன்ன மாதிரி இந்த மாதிரி லீட் ரோல்லாம் யாருக்குமே கிடைக்காது. ஸோ நான் லீட் பண்ணிட்டு அது வந்து டெய்லி வந்து நினைச்சிட்டே இருப்பேன், அது எப்போ வரும் எப்போ வரும் எப்போ வரும். ஒரு ஒரு பீரியட்க்கு அப்புறம் அது வராதோ அப்படின்ற மாதிரி கொஸ்டின் மார்க் ஆயிடுச்சிருக்கேன். ஏன்னா எல்லாமே புதுமுகம், ஸோ ரீச் கம்மியா இருக்கும், யாருக்கும் தெரியாது. நல்ல கதையா இருந்தாலுமே யார் பண்றாங்கன்ற ஒரு இதுல நோட் பண்ணுவாங்க. ஸோ புதுசா இருக்கனால எனக்கு அந்த பயம் இருந்துச்சு, ரீச் ஆகுமா ஆகாதா, ஆயிட்டா எப்படி இருக்கும், நல்லா இருக்கும். எல்லாருக்குமே ஒரு லைஃப் இருக்கு, டேரக்டர் ப்ரொடியூசர் அங்க இருக்கிற ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே ஒரு லைஃப் இருக்கு. ஸோ அதனால அது நான் வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன், ரீச் இருக்கணும் அப்படின்ட்டு. ஓகே. ஒரு அது கிடைக்கலன்றம்போது ஒரு கஷ்டம் இருந்துச்சு. கண்டிப்பா கண்டிப்பா அந்த கஷ்டம்லாம் இருக்கும். பயங்கரமா அடுத்த படங்கள் வேற லெவல்ல நீங்க பண்ணீங்க, நாங்க எதிர்பார்த்திருக்கோம். உங்களோட வார்த்தைக்கு நன்றி. கண்டிப்பா நல்ல படங்கள் நீங்க அடுத்தடுத்து நிறைய பண்ணுவீங்க. அடுத்த ப்ராஜெக்ட்ஸ் என்ன போயிட்டு இருக்கு? இப்போ சீரியல் பண்ணிட்டு இருக்கேன். மீனாட்சி சுந்தரம்னு சீரியல் ஒன்று ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ அதுல பண்ணிட்டு இருக்கேன். பொதுவா எல்லாருக்கும் ஒரு ஒப்பீனியன் ஒன்று இருக்கும், இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ்ன்ற போது ஸ்டார்டிங் ஏர்லி ஸ்டேஜ்லாம் வந்து டிக்டாக் பண்றவங்க, இன்ஸ்டாகிராம் பண்றவங்கலாம் வேற லெவலுக்கு வந்து செலிபிரிட்டி மாதிரி பயமா வச்சுப்போங்க. இப்போ அப்படியே கொஞ்சம் ஷேடு அந்த ஷேடு மொத்தமா மாறுதோ அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணுவீங்க? கண்டிப்பா. ஏன்னா இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த டிஜிட்டல் மார்க்கெட் ஆயிடுச்சு ஃபுல்லா. ஸோ எல்லாருமே இப்படிதான் அப்படின்ற மாதிரி அந்த வேல்யூ எல்லாம் கம்மி ஆயிடுச்சு, ரொம்ப கம்மி ஆயிடுச்சு. முன்னாடி வந்து ரொம்ப நானே பார்த்துருக்கேன், இப்போ ஏதாவது கொஞ்சம் ஃபாலோவர்ஸ் இருக்கிறவங்களெல்லாம் பார்த்தோன்னா அவங்கள இவங்க நேர்ல பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும். இப்பெல்லாம் அப்படி கிடையவே கிடையாது, நார்மல் பீப்புள்ஸ் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. இல்லைங்க, நார்மல் பீப்புள்ஸ் தாங்க. ஓகே. இப்போ இன்ஸ்டாகிராம்ல இருந்து வர ஒரு ஆர்டிஸ்ட் வந்து சினிமால டிராவல் பண்றாங்க, சினிமால வாய்ப்பு கிடைக்கின்ற போது நார்மலா இருக்க தியேட்டர் ஆர்டிஸ்டா இருக்கிறவங்களுக்கு இன்னும் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலன்ற ஒரு காமனான கமெண்ட் ஒன்று இருக்குல்ல? கண்டிப்பா. அதை எப்படி அக்செப்ட் பண்ணுவீங்க? ஏன்னா இதுல அவங்க ட்ரெண்டிங் ஆயிட்டாங்களா, ஒரு விஷயத்துல ஏதாவது ஒரு வார்த்தை எடுத்து சொல்லி ட்ரெண்டிங் ஆயிடுறாங்க. ஸோ ஆடியன்ஸ்க்கு இது ரொம்ப பிடிக்குது அப்படின்றதுக்காக தான் அவங்க அது வந்து என்டர்டைன்மெண்ட்க்கு கொண்டு போறாங்க. அது போகும்போது இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப வருஷமா இருந்திருப்பாங்க அதுல, அதனால அவங்களுக்கு அதுல வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கொஞ்சம் கம்மியா இருக்கும், என்னோட ஒப்பீனியன். ஓகே. இன்ஸ்டாகிராம் நீங்க உங்களோட இன்ஸ்டாகிராம் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபெமிலியருக்காக ஸ்டார்ட் பண்ணீங்களா இல்ல ஏர்னிங்காக ஸ்டார்ட் பண்ணீங்களா? அதெல்லாம் அப்பெல்லாம் கிடையவே கிடையாதுங்க, ஏர்னிங்ஸ்லாம் இல்ல. இப்பதான் இந்த ப்ரொமோஷன் ஷூட் இதெல்லாம், அப்பெல்லாம் சும்மா. அதுவும் அப்பாலாம் எப்படி திட்டுவாங்க தெரியுமா, இந்த இன்ஸ்டாகிராம்லாம் நீ யூஸ் பண்ணனா அது செல்ல உடச்சிருவேன் அப்படின்ட்டாரு. ஸோ அப்ப சின்ன சின்ன ஆசை இருக்கும்ல, நம்மளும் பண்ணுவோம். டிக்டாக் தான் ஃபர்ஸ்ட். ஸோ அப்ப ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் போட்டோ போட்டு கொஞ்சம் கொஞ்சமா ரீல்ஸ் போட்டு அப்படியே ட்ரெண்டிங் ஆகி கொஞ்சம் கொஞ்சமா அப்படி ஆனதுதான். ஒரு ப்ரொமோஷனுக்கு ஒரு 50,000 ரூபாய் 60,000 ரூபாய். ஏன் கம்மியா சொல்றீங்க? ஒரு சொல்லுங்க, 1 லட்சம் சொல்லுங்க. 1 லட்சம் சொல்லுவா? இது அப்படியே முன்னாடி வச்சிருவீங்கல்ல, ப்ரொமோஷனுக்கு 1 லட்சம் அந்த மாதிரி போட்டுருவேன். இல்ல நார்மலா இப்ப அந்த ரேட்டிங்ன்ற ஒரு விஷயமே ரொம்ப அதிகமாயிருச்சு நினைக்கிறீங்க? இன்ஃப்ளூயன்சர்ஸ் மார்க்கெட்டிங்ன்ற ஒரு ரேட்டிங் ரொம்ப அதிகமாயிருச்சு. இது நிறைய டிஸ்அட்வான்டேஜா இருக்குன்னு நினைக்கிறீங்க? நிறைய கிரியேட்டர்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க, காம்படிஷன் நிறைய வந்துருச்சு. அடுத்த நான் ஒரு புதுசா ஒரு கிரியேட்டரா வர ஆரம்பிக்கின்ற போது அதோட காம்படிஷன் ரொம்ப கஷ்டமா இருக்கு. கண்டிப்பா கஷ்டமா இருக்கும். ஏன்னா அவங்க எல்லாம் இப்போ எனக்கு மேல இருக்கிறவங்களே யோசிச்சு பார்த்தா அவங்க எல்லாம் ரேட் ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க.
எனக்கு ஒரு மாதிரி இருக்கும், இவ்வளவு கேட்க வேண்டாம் இல்ல வேண்டாம் அப்படின்னு இருக்கும். ஆனா அவங்க சொல்லுவாங்க நீ அவ்வளவுதான் கேட்கணும், இப்படிதான் இருக்கும் அப்படின்னு என்கிட்ட சொல்லுவாங்க. சோ அடுத்து வர்றவங்களுக்கு அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. அப்போதான் அவங்களால பேச முடியாது, இவ்வளவு கேட்கவும் முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. இப்போ உங்களுக்கு சடனா ஒரு போன் கால் வருது, பெரிய சேனல்ல இருந்து இந்த மாதிரி பிக் பாஸ் உங்களுக்கு கூப்பிடுறோம் வரீங்களா இல்லையா அப்படின்னு கேட்டா என்ன கேள்வி, என்ன பதில் சொல்லுவீங்க? வர்றேன்னு சொல்லுவேன், ஆனா ஒரு பயத்தோட சொல்லுவேன். என்ன காரணம்? பிக் பாஸ் அப்படின்னாலே நம்மளோட கேரக்டர் அதுல ஃபுல்லா இதாகும். ஐ மீன் நான் நல்ல விதமா தான் சொல்றேன், நான் கேரக்டர் தெரியும். ஸோ அதனால நமக்கு பேட் நேம் வந்துருச்சுன்னா, நம்ம ஒன்னு சொல்ல போய் அது அவங்களுக்கு தப்பா போர்ட்ரேட் ஆயிடுச்சுன்னா, ஸோ அந்த ஒரு பயம் இருக்கும். ஸோ அதனால யோசிப்பேன், யோசிச்சுட்டு போலாமா வேணாமான்னு நானே நான் ஒரு 100 தடவை கேட்டுட்டு ஆன்சர் பண்ணுவேன். இப்போ வந்து நம்ம யூஸ்வலாக வந்து நிறைய செக்மெண்ட்ஸ்லாம் நம்ம விளாடுவோம். ரொம்ப புதுசாக ஸ்கிரிப்ட்லாம் இவங்க பயங்கரமா ஒர்க் பண்ணி ஒரு கேம் வந்து நம்ம முன்னாடி எடுத்து வச்சிருக்கோம். மாத்தி யோசின்னு ஒரு கேம் பார்த்துருக்கீங்க. யாருக்கிட்டையும் நாங்கள் விளாண்டுருக்க மாட்டோம், உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் டைம் விளாடுறோன்ற மாதிரி சொல்லுங்க. அந்த மாதிரி சொல்றீங்களா? ஓகே, இந்த கேம் வந்து நம்ம விளாட போறோம். உங்களுக்கு 2 minutes டைம். இதுல வந்து நான் கேட்குற கேள்விக்கு நீங்க வேற மாதிரி பதில் சொல்லணும், சம்மந்தமே இல்லாமல் பதில் சொல்லணும். ஓகேவா? இங்கிலீஷ் வார்த்தைகள் 3 வாட்டி தான் பயன்படுத்தணும், அதுக்கு மேல பயன்படுத்தக்கூடாது. ஐயோ சரி, ஓகே, தமிழ்ல பேசுறேன். தமிழ். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஹாய் மது, எப்படி இருக்கீங்க? என் ஊர் மதுரை. மதுரையில எந்த ஏரியா? சென்னை நல்லா இருக்கு. சென்னை நல்லா தாங்க இருக்கு, மதுரை நல்லா இருக்குதா? காலையிலே தோசை சாப்பிட்டேன். அங்க யார் இருக்கா? அங்க யார்கிட்ட பேசுறீங்க? இந்த பூ அழகா இருக்கு. உங்க மாதிரி அழகா இருக்குங்க. சட்டை கூட நல்லா இருக்கு. எதுக்கு சிரிச்சீங்க? நான் சொன்னதுக்கு சிரிச்சீங்க தானே. உங்க பேர் என்ன? என் பேர் வந்து விஜய். நான் இந்த படம் தான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணிருக்கேன். பாத்தீங்களா, இன்டர்வியூ வந்துட்டு என் பேர் கூட கேட்காம இன்டர்வியூல வந்து என் பேர் கேட்க. என்ன சாப்பிட்டீங்க? தெரியல, என்ன சாப்பிடுறதுன்னு தெரியல. இதுக்கு நாளைக்கு மதுரை போறேன். மதுரை இப்பதான் சொன்னீங்க மதுரை அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு அப்புறம் அந்த மதுரை யூஸ் பண்ண கூடாது. நாளைக்கு என்ன சமைக்கிறதுனே தெரியல. சமைக்கலாம் செய்வீங்களா? எங்க அம்மா நேத்து கால் பண்ணாங்க, இன்னைக்கு பண்ணவே இல்ல. ஏன் பண்ணல? நான் வேணா கால் பண்ணிட்டு அம்மா நம்பர் கொடுக்குறீங்களா? கூலி படம் பார்த்துட்டு வந்தேன். எப்படி இருந்துச்சு? நாளைக்கு மதுரை போகணும். நாளைக்கு டெய்லி மதுரை போயிட்டே இருப்பீங்க போல எனக்கு தெரிஞ்சு. நீங்க இப்படி சொல்லிட்டு இருந்தா. இல்ல, சீரியல் பண்ணிட்டு இருக்கேன். என்ன சீரியல் பண்றீங்க? சாப்பிட்டீங்களா? எத்தனை வாட்டி கேட்பீங்க? சாப்பிட்டேன், நான் சாப்பிட்டேங்க. வேற ஏதாவது கேளுங்க. எந்த ஊரு நீங்க? நான் வந்து திருநெல்வேலிங்க. அழுவேன். அழுவீங்களா? சிரிச்சுட்டே இருப்பேன். ஏன் சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க? இந்த படம் எப்படி இருக்கு பாத்தீங்களா? படம் நல்லா இருக்குங்க. இது என்ன சேனல்? இது வந்து என்ன சேனல்ன்றது போகும்போது நீங்களே மறந்துட்டு போயிருவீங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி மாத்தி விட்டுருவாங்க. என் பேர் தெரியுமா உங்களுக்கு? உங்க பேர் வந்து பானுமதி தானே? எல்லாமே கரெக்டா பேசுறீங்களே, எப்படி? பேர் மட்டும் தப்பா சொல்றேன். வெரி குட். இப்படிதான் இருக்கணும்ன்றீங்களா? வாழ்த்துக்கள். ரொம்ப பயங்கரமா விளையாடுறீங்களே, சூப்பர். இப்போ எனக்கு ஒரு சின்ன ஒரு விஷயம் தான். இப்போ நிறைய யங்ஸ்டர்ஸா இருக்கட்டும், ஒரு அடுத்து சென்னையில் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க, படங்கள் பண்ணணும்னு நிறைய ஆசைகள். மதுவுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று இருக்குல்ல, இதெல்லாம் பண்ணா இன்னும் நம்ம சக்சீட் ஆகலாம் லைஃப்ல, சினிமா கரியர்ல சக்சீட் ஆகலாம், என்ன விஷயம் சொல்லுங்க? ஆக்சுவலா இன்னும் சான்சஸ்லாம் எனக்கு வரலைங்க. அதெல்லாம் வந்தாதானே நான் வந்து ஏதாவது சொல்ல முடியும். இந்த மாதிரி இது வந்துச்சுன்னா நல்லா இருக்கும். இன்னும் எனக்கு பெரிய சான்ஸ் எதுவுமே வரல. ஸோ அதெல்லாம் வந்துச்சுன்னா சக்சஸ் ஆவேன்னு நினைக்கிறேன். சக்சஸ் ஆனதுக்கு அப்புறம் எல்லாரும் எப்படி சொல்றேன் அப்படின்னு கீப் இட் பிரைவேட். அந்த மாதிரி சொல்றீங்க. லைக் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு அனுபவம் ஒன்று இருக்குல்ல, இதெல்லாம் பண்ணா கரெக்டா இருக்கும் அப்படின்னா அந்த மாதிரி என்ன விஷயம்? அனுபவம்ன்றது ஃபர்ஸ்ட் டீம் ஒர்க். எனக்கு நான் போன இடங்கள்லாம் எனக்கு நல்லதாவே அமைஞ்சனால எனக்கு பெருசா தெரியல. ஆனா என் ஃப்ரெண்ட்ஸ் சுத்தி இருக்கிறவங்களாம் சொல்லும் போது சினிமானாலே உள்ள இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு. ஸோ எனக்கு நல்லா அமைஞ்சனால எனக்கு பெருசா வெளியே என்ன நடக்குது அப்படின்னு எனக்கு ஃபுல்லா தெரியல. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நிறைய கத்துக்கிட்டேன். எப்படி ஒரு கேரக்டர்னு எடுத்துக்கிட்டா அதை என்ன பண்ணணும், அப்புறம் யார்கிட்ட எப்படி இருக்கணும், அந்த மாதிரி கொஞ்சம் விஷயங்கள்லாம் கத்துக்கிட்டேன். நிறைய ரீல்ஸ்லாம் வந்து பயங்கரமா பண்ணியிருப்பீங்க. எங்க ஃபேன்ஸ் ரெக்வஸ்ட், அதாவது எங்க சேனல் ரெக்வஸ்ட் வந்து உங்ககிட்ட சொல்லாம நாங்க வந்து ஒரு விஷயம் உங்ககிட்ட பண்ண போறோம். அதாவது வந்து நீங்க வந்து ஏதாவது ஒரு டைலாக் வந்து எங்களுக்காக ரீக்ரியேட் பண்ணி கொடுத்தீங்கன்னா, நான் வந்து இவனுங்க வந்து ஒரு ஷார்ட்ஸ் போட்டாலே அதை திருப்பி போடுவாங்க. இதை நீங்க பண்ணி கொடுத்தீங்கன்னா அவனுங்க 10 மில்லியன் 2 மில்லியன்லாம் அள்ளிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஷார்ட்ஸ் அதுவே அவ்வளவு போயிருக்காதுங்க. நான் போட்டதே கண்டிப்பா இதுக்கப்புறம் பாருங்க. புலிக்குத்தி பாண்டின்னு ஒரு படம், அந்த படத்துல ஒரு டைலாக் பண்ணிருப்பேன். ஆக்சுவலா அது ஃபுல்லா மதுரை ஸ்லாங் மாதிரி தான் இருக்கும். அது எனக்கு பிடிக்கும். அது வேணா ட்ரை பண்றேன் உங்களுக்காக. எனக்கு வரப்போற புருஷன் பெரிய குபேரனாவோ கொம்பேரேட்டாவோ இருக்கணும்னு இல்லை. வரவன் கூலிக்காரனா இருந்தாலும் 50 ரூபா கொடுத்தா போதும். கட்டியா குடிக்கிறத கரைச்சு குடிச்சு வாழ்ந்துருவேன். உங்க முடிவை நீங்க எப்படி எடுத்தீங்களோ
அந்த மாதிரி என் முடிவை நான் எடுத்துட்டேன். அவ்வளவுதாங்க. தெரியாதுங்க. பயமா போட்டீங்க, சிறப்பா போட்டீங்க, வேற லெவலுங்க. நீ உங்ககிட்ட வந்து உண்மையில ஒரு குணச்சித்திரம் அப்படின்ற ஒரு நடிகை அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்குள்ள ரொம்ப அழகா வந்திருக்குது. சிறப்பு. ஏதாவது உங்க வீடியோஸ் ரொம்ப வைரல் ஆகி அந்த மாதிரி விஷயம் ஏதாவது ரொம்ப மோஸ்ட் வைரலான வீடியோஸ் என்ன வீடியோ சொல்லுவீங்க உங்க வீடியோஸ்? ஃபர்ஸ்ட் தாவணியில ஒரு வீடியோ ட்ரை பண்ணேன். பிரியாமணி மேமோட வீடியோ. ஓகே. ஸோ அந்த வீடியோ தான் ஃபர்ஸ்ட் எனக்கு ட்ரெண்ட் ஆனது. ஓகே. அதுக்கப்புறம் ஆண்டிப்பட்டி கனவா கதை அந்த சாங் ட்ரெண்ட் ஆச்சு. ஓகே, சிறப்பு. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. இன்னும் மேலும் நிறைய படங்கள் பண்ணணும் நீங்க ஆசைப்பட்ட மாதிரி நினைச்ச மாதிரி. அதுக்கு என்னோட சார்பா ஃபிலிம் கிளிக் சார்பா பெரிய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.